12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 sketch the graph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y is equal to sin 1/3x. அதனோட லிமிட் என்ன, 0லேருந்து 6π வரைக்கும். ஓகேவா, ஒரு கிராஃப் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூடும் டைம் பீரியடும் தேவை, ஆம்ப்ளிடியூடும் டைம் பீரியடும் தேவை. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக இதை எப்படி எழுதுவோம், y is equal to a sin bxன்னு எழுதுவோம். ஸோ இதுலேருந்து a என்ன அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா a is equal to 1, அதாவது சைனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளுடைய a. நெக்ஸ்ட் b என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1/3. ஸோ இப்போ ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாடுலஸ் a, டைம் பீரியடுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π/மாடுலஸ் b. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். சாரி, a is equal to மாடுலஸ் a, ஸ்மால் ஏவோட வேல்யூ என்னது 1/1. ஸோ அதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஓகேவா, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் மாடுலஸ்குள்ளே வந்து போடும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் which is equal to 2π/மாடுலஸ் b. மாடுலஸ் பியோட வேல்யூ என்னது, அதாவது பியோட வேல்யூ 1/3. அந்த 1/3 கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் அந்த மாடுலஸ்குள்ளார இருக்கும்போது அதே நம்பர் அதே தான் கிடைக்கும், ஏன்னா அது பாசிட்டிவ் தான் ஏற்கனவே. ஸோ அப்படியே தான் கிடைக்கும். ஸோ 1/3ன்னு இருக்கும், இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 2π × 3 which is equal to 6π. ஓகேவா, அப்போ ஆம்ப்ளிடியூடு வந்து 1, பீரியட் வந்து 6π. ஓகேவா, இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரைய வேண்டியதான். இது வந்து ஆம்ப்ளிடியூட், இது வந்து நம்மளுக்கு டைம் பீரியட். ஓகேவா, ஆம்ப்ளிடியூடு என்ன கொடுத்துருக்காங்க 1, அதாவது மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஓகேவா, அதனோட டைம் பீரியட் வந்து டோட்டல் டைம் பீரியட் வந்து 6π. இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி சைனசாய்டல் அப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ அது மாதிரி வரையும் போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளினுடைய ரொட்டேஷன் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் சைக்கிளுக்கு தான் அந்த கடைசியில் கொண்டு போய் தான் எழுதணும். இதை கொண்டு போய் இந்த இடத்துல எழுதிடக்கூடாது. நம்ம என்ன டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறோமோ அதை இங்கே கொண்டு போய் ஹாஃப் சைக்கிள் எழுதக்கூடாது, ஃபுல் கம்ப்ளீட் ஆனது இல்லையா அந்த இடத்துல தான் இந்த டைம் பீரியட் எழுதணும். ஓகேவா, அப்போ இந்த 6πங்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு சைக்கிளுக்கு அப்புறம் தான். ஓகேவா, 1 மேக்ஸிமம் வந்து ஹைட் வந்து 1. ஸோ 1 வரைக்கும் கவர் பண்ணுறோம். அது எப்படி ஒரு சைக்கிள் எப்படி கம்ப்ளீட் ஆகுது, 6π வரைக்கும் போகுது. ஸோ அதனுடைய ஹாஃபுங்கும்போது இங்கே 3π இருக்கும். ஓகேவா, இது வந்து ஆரிஜின். இது நெகட்டிவில் -1 இருக்க போகுது. இங்கே 1 இருந்ததுனாலே அண்டர்ஸ்டுட் இங்கே -1 தான் இருக்குன்னு. ஓகேவா, இதுதான் இதனுடைய கிராஃப். ஸ்கெட்ச் த கிராஃப்னு கேட்டிருக்காங்க, நம்ம அந்த கிராஃபை ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. ஓகேவா.